லேட் ஆயிடுச்சுமா, போலாமா? எங்க? என்னது எங்கயா? இப்பவே வா. நம்ம வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போற ஐடியாவே இல்லையா அப்போ உனக்கு? எதுக்கு இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? இப்ப இங்க இருந்து மட்டும் என்னத்த பண்ணி கிழிக்க போறோம்? அதுக்கு பேசாம வீட்டுக்கு போறது பெஸ்ட்னு எனக்கு தோணுது. என்ன வீட்டுக்கு மேல என்ன பண்ணணும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேளு. ஆமா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? என்ன ஒரு 2 வருஷம். அதுவே குத்து மதிப்பாதான் அடிக்க என்ன சிரிக்காத. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது உங்க அம்மா எதுவுமே சொல்லி கொடுக்கலையா உனக்கு? கொடுத்தாங்களே. என்ன? ஓ அதுவா, அத கேக்குறீங்களா நீங்க? இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் நம்ம வீட்டுல இருந்திருக்கலாம். ஆனா உன் புருஷ வீட்டுக்கு போனதும் உன் புருஷ மனசு கோணாம நடந்துக்கணும். நான் அத கேட்கல. இருங்க வரேன். அப்புறம் அப்புறம் ராத்திரி மருமக தூங்கறதுக்கு முன்னாடி தூங்கிடணும். அப்புறம் காலையில மருமக எழும்பி காஃபி போட்டு கொண்டு வந்து எழுப்புனாதான் எழும்பணும், அதானே? போங்க. ஆமா ஆமா, இவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடப்பா. நாமளும் அதை நம்பிக்கிட்டு இருக்கணும். சொல்லவா வேண்டாமா? சரி சொல்லு, அதான் முடிவு பண்ணிட்டல, பிறவு என்ன? அப்புறம் மருமகனுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு பக்குவமா சமைச்சு நீ முழுங்கிடு. என்னங்க? என்ன அதானே? போங்க. எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டாவே போச்சு. இப்படியா சிரிச்சுக்கிட்டே உண்மையை போட்டு உடைக்கிறது? இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், பேசாம நான் வீட்டுக்கு எதிர்த்து ஓடிடும் பாத்துக்கிடுங்க. அதத்தானே நானும் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்பதான் உன் மண்டையில ஏறுதா? அப்போ இப்படியே எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? அதான் பேசாம வீட்டுக்கு போலாம். போங்க, நான் வரல. ஏண்டி, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இல்ல, எப்படா நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொண்டாட்டிய பாக்கலான்னு புருஷனும், எப்ப புருஷன் நம்மள பார்க்க வருவாங்கன்னு பொண்டாட்டியும் ஆவலா இருப்பாங்க. ஆனா நீங்க என்னடானா எப்படா வீட்டுக்கு ஓடலான்னு காத்து கிடக்குற மாதிரி இருக்கு. இப்படி சும்மாயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கல. பேசாம அம்மாச்சி கிட்ட போய் 2 கடலையாச்சும் போடலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன். உங்களுக்கு நக்கல் இருக்கு பாருங்க. அப்ப நீங்க வேணா போங்க, நான் இன்னும் செத்த நேரம் இங்க இருந்துட்டு பிற வாரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்கு. இல்லங்க, எனக்கு வீட்டுக்கு வரைய பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்கேன். அது உன் வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு பிடிக்கலங்க. ஏண்டி, இது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? ஏக்கா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? பின்ன என்னடி, பக்கத்து தெருவுல 10 நாள் கழிச்சு பார்க்க வந்தா அதுக்கு இப்படியே பேச நின்னு பிறகு எப்படி பேசுனாங்க? நானா 7 மைல்கள் தூரத்துல இருக்கேன். நான் தடிக்க விழுந்தா வரப்போது என் வீடு. இதுக்கு வரத்துக்கு உனக்கு 10 நாள் ஆகியிருக்கேன்னா பிறகு கோவரமா என்னையுமா உன்னைய தூக்கி ஆசையா முத்தம் கொடுத்து வாடியம்மா என் வீட்டுக்குன்னு ஆரத்தி தட்டு எடுத்து உள்ள வர வைக்க முடியும்? திட்டதாண்டி செய்ய முடியும். என்னைய மாதிரி உனக்கு என்ன மாமியா கொடுமை இருக்கா இல்ல நாத்தனா கொடுமை இருக்கா? பிக்கல் பிடுங்க இல்லாம நிம்மதியா தாண்டி இருக்க. வர வேண்டியதானே? வர்றதுக்கு உனக்கு வழி தெரியல என்ன? எங்க நான் வரணும் தான் நினைப்பேன். ஆனா என்ன, எனக்கு சரியா நேரமே அமைய மாட்டேங்கு. அடியே இந்த கட்டு கதையெல்லாம் ரோட்ல எவனாவது காதுல பூ வச்சுட்டு போவான் பாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் வேணா நம்புவான். ஆனா நான் ஒரு நாள் நம்ப மாட்டேன் பாத்துக்க. உன்னோட இந்த உடான்ஸ் எல்லாம் நம்ம மாமியா கிட்டயும் நம்ம நாத்தனா கிட்டயும் ஏன் உன்னையே நம்பி ஒருத்தர் சுத்தி வருவான் பாத்தியா, அவங்கிட்ட வேணா அவுத்து விடு. எல்லாரும் அப்படியா அப்படின்னு தலையாட்டி ஆமா சாமி போட்டுட்டு கேட்பாங்க. ஆனா நான் ஒரு நாளும் இந்த பொய் கதையெல்லாம் கேட்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். ஏக்கா எப்படிக்கா உண்மை இப்படி பழிச்சிட்டு போட்டு உடைக்க? சரிங்க மேடம், எங்களாலதான் வர முடியல, வேலை வெட்டி கழட்டிட்டு கிடக்கும். ஏன் நீங்க வரலாம்ல? அதை ஏண்டி கேட்க? ஏன் என்னாச்சு? அடப்படி, என்னாலும் போலதான் இன்னாலும் புதுசா என்னத்த வந்து கிழிக்க போகுது. என்னாலும் போல நம்ம பொழப்பு நாய் படாத பாடுதான். உனக்கு என்னம்மா, ராஜ வாழ்க்கை தான். கால் மேல கால் போட்டு உக்காந்து புருஷனை அதிகாரம் பண்ணி சட்டமா உட்காந்து சோறு வாங்கி திங்கிற. ஆனா நான் அப்படியா? யாரு உன்னையும் திங்க வேணாம்னு சொன்னது? நானா சொன்னேன்? நான் தான் உன்ட்ட எம்பட்டு நேரமா புத்திமதி சொல்லிட்டு கிடக்கேன். ஆனா நீ ஒரு நாள் தான் காதுல போட்டுக்க மாட்டேங்க. உன்னை ஏமா மாமியாக்கிட்டையும் நாத்தனாக்கிட்டையும் செருப்படி வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான சோறு திங்க சொன்னது? பேசாம என் கூட வா, நம்ம வீட்டை நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். அச்சான்ட்ட வேணா நான் பேசவா? ஆண்டி ஏன் இப்படி என் பொழப்புல மண்ணள்ளி போடுற? நாய பைய உழைச்சிட்டாச்சும் ஒரு வா சோறாச்சும் கொஞ்சம் நிம்மதியா திங்கம்ல, அது பொறுக்க மாட்டேங்க உனக்கு. அதுல மண்ணள்ளி போலான்னு பாக்கியா? பரவாயில்ல, நீ தானே சலிச்சுக்கிற, அதான் சொன்னேன். என்னத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி ஒரு சோறு திங்கணும்? பேசாம வா, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். அதாண்டி, இல்ல
இன்னைக்கு எனக்கு சுத்தமா நேரமே சரியில்லை போல இருக்கு. ஏன் என்னாச்சு? அந்த மனுஷனா முடியாம காலையில வயக்காட்டுக்கு கிளம்புனதும் பாட்டியே பொறுக்கல. ஐயோ பாவம், இன்னைக்கு ஒரு நாளாவது ஓய்வு எடுக்கட்டும்னு ஒரு அக்கறையில இன்னைக்கு போக வேண்டாங்க வீட்ல இருங்கன்னு சொன்னா நம்ம மண்டையே கழுவி நம்மளே 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு பாருங்காரு. எப்படி பாரு என்னெல்லாம் சாமர்த்தியமா பேச படிச்சிருக்காருன்னு. இதுல ஏதோ அடிச்சு புடிச்சு ஒரு வாசம் நிம்மதியா அம்முடுதுன்னு பார்த்தா அதுக்கும் வீட்டு வைக்கிறதுக்கு நீ வந்து நிக்க. சரிக்கா, ரொம்ப தான் சலிச்சுக்கிறேன். என்னையா எடுபடி வேலை எல்லாம் பார்த்து முடிச்சாச்சா? என்ன திரு திருன்னு முழிக்கிற? வெங்காயம் வாங்கணும், தக்காளி வாங்கணும், கடுகு வாங்கணும், கருவேப்பிலை வாங்கணும், இஞ்சி வாங்கணும்ட்டு வேலைக்காரனாட்டம் இங்கிட்ட அங்கிட்ட ஓடி ஆடி வேலை பார்ப்பல. அந்த எடுபடி வேலை எல்லாம் முடிஞ்சிட்டான்னு கேட்க. வீட்டுக்கு வேலை செஞ்சா உடனே வேலைக்காரன் அர்த்தமா? ஆமா இல்லையா பின்ன? ஏன் உள்ளத உன் தம்பி உறங்கிட்டானே கிடக்கான், அவனுக்கு என்ன கேடு கிடந்துச்சான்? அவனை அனுப்ப வேண்டியதானே கடைக்கு. எதுக்கு அவனை மட்டும் சுகமா உறங்க விட்டுருக்காங்க? எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஆமாயா, உள்ளத சொன்னா உடனே தேவையில்லாதது பேசுறேன்னு சொல்லுங்க. நல்லதுக்கே காலம் இல்ல. உனக்கு போய் புத்தி சொல்ல வந்துட்ட மத்தியா, என்னைய சொல்லணும். என்ன முறைக்கிற? இந்த முறைக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டார, வேற எங்கன்னா வச்சுக்கோ. முறைச்சா உடனே பயந்துருவ நினைச்சியோ? என்னடா எங்கேயோ போன நம்மள இப்படி இழுத்து வச்சு தேவையில்லாம ஒன்பது கல்யாணம் முழுக்கியோ? நீ முதல்ல ஒழுங்கா இருந்தா நான் ஏன் என் பிரச்சனை பண்ண போறேன்? நீ சரியில்லாம போனதால தானே உனக்கு பதிலா நான் பேச வேண்டியதா இருக்கு இந்த வீட்டுல. நான் கேட்டனா எனக்காக ஏதாவது பேசிட்டு எதுக்கு தேவையில்லாம ஒம்பு வளர்க்குற? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. ஆமாயா, நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா நான் தானே உன் கூட சேர்ந்து இப்படி கஷ்டப்படுறேன். அப்படி என்ன பிரச்சனை உனக்கு இந்த வீட்டுல? எதுக்கு நீ எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நீயும் நிம்மதியா இருக்க விட மாட்டா, எங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. யோ இம்பிட்டு பேச்சு பேசுறியே, முதல்ல உன் ஆத்தாக்காரி உன்னை மதிக்கிறாளாயா? நீ மட்டும் என்னவோ பெருசா சொல்ல வந்துட்ட. முதல்ல அவ உன் பேச்ச கேக்குறாளா? அப்ப எந்த லட்சணத்துல நீ இருக்கான்னு பாரு. பணம் ஏன் பணம், அது இல்லாட்டி பணம் தான். நீனு ஏன்டா இந்த பாலாப்பழ படத்தை கட்டிட்டு இப்படி அழுவுறியா தெரியல. நீயும் நிம்மதியா வாழ மாட்ட, எங்களையும் நிம்மதியா வாழவே விட மாட்ட. பணம் பணம் இப்படி பேயா பறக்குற. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. எங்கேயும் முடியாது, நல்லதாதான் இருக்கும் எல்லாம். நீ நான் சொல்றதை மட்டும் கேட்டு நட, அதுக்கப்புறம் பாரு எப்படி இருக்கு நம்ம நிலைமைன்னு. உனக்கு எங்கன்னா புரியுதா பாரு. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. நான் சொன்ன அதையாவது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம்ல. அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம நட்டாத்துல கடந்து எதுக்கியா நீயும் தவிச்சுக்கிட்டு என்னையும் தவிக்க விடுற? இந்த மோசமான சொசைட்டில பணம் மட்டும் இல்லன்னு வையன், நம்ம நிம்மதியா வாழவே முடியாது. பணம் தான் பிரதானம் இங்க எல்லாம். 10 பைசா கூட கையில இல்லன்னு வை, நாய் கூட நம்மள மதிக்காது. இதுல உன் தாய் மட்டும் விதி விலக்கா என்ன? நேகா, வார்த்தை அளந்து பேசு. என்ன உண்மையை சொன்னதும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ, சுருக்குன்னு குத்துதோ? 10 பைசா கூட சம்பாதிக்க துப்பு இல்லாத நீ கத்துறியா? என்ன அப்படி பாக்குற? இத நான் ஒன்னும் சொல்லல. 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்லாத நீ வாய் பேசுறியான்னுதான் உன் ஆத்தாக்காரி உன்னை பார்த்து கேக்குறா. என்ன என் நிலைமைய பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதோ? இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது, உண்மையிலே உன் மனசுல என்ன இருக்குன்னு. என்னது என்ன புரியுது உனக்கு? அப்படி 5-6 படலங்க கத்திரிக்காய் தெரிஞ்சிருமோ உனக்கு? லூசு மாதிரி வளர நீனே. ஆமா நான் லூசு தான், ஒத்துக்கிறேன். நான் லூசா இருக்கிறதா தான் இன்னமும் நீ இந்த வீட்டுல இருக்க. இல்லாட்டி நீ பேசுற எகத்தால பேச்சுக்கு அப்பமே மாத்தா வீட்டுக்கு போடி, இங்க என்னடி உனக்கு வேலைன்னு அடிச்சு விரட்டி இருக்க மாட்டேன். உன்னை என்னமோ இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கனா? அப்ப நான் உண்மையிலே லூசு தானே? பரவாயில்ல, நான் லூசாவே இருந்துட்டு போறேன், நீ டைட்டாவே இரு. ரொம்ப சந்தோஷம். அதனால தாண்டி உன் மனசுல என்ன கிடக்குன்னு எல்லா உண்மையும் உன் வாய் மூலமா என் தாய் மேல அநியாயமா பழி போட்டு இப்படி சாமர்த்தியமா வெளியில வருது. என்னையா டச்சி வாய மூடு. அப்பாவி மேல இப்படி அபாண்டமா வீண் பழிய தூக்கி போடுறிய, உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்குடி இப்ப தேவையில்லாம இதுங்க ரெண்டு இப்படி முட்டிட்டு கிடக்குதுங்க? யாருக்கு தெரியும், இருந்தாப்ல உன் மருமகளுக்கு கிறுக்கு பிடிக்கும். இப்ப என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கோ? செத்த நேரத்துக்கு முன்னாடி இந்த பையன் உள்ள போகும்போது கூட அந்த கிறுக்கி நல்லா இருந்து உட்காந்துருந்தா, இப்ப அதுக்குள்ள எதுக்குடி இப்படி ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு கிடக்கா? உன் மருமக கறி அப்பப்ப எதுக்காவது நட்டங்கட்டி ஆடிட்டு கிடப்பா. இப்ப என்ன காரணத்துக்காண்டி ஆடிட்டு கிடக்கான்னு புரிய மாட்டேங்கி. செத்த நேரம் அமைதியா இரு, அப்ப மாச்சு ஏதாவது விளங்குதான்னு பாப்போம். என்னத்த விளங்கி என்ன போதோ போ. நீயும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா கேட்கவே மாட்ட பத்தியா? தொண பேசி கொடுத்துட்டு நம்ம இருக்கதை காட்டி கொடுக்க போறா தானே? சரி என்னமோ ஒண்ணு பண்ணி தொலைங்க, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரேன். அப்படி வேற என்னத்த சொல்ல? இப்பதானே சொன்னேன், நீ முதல்ல நான் சொல்றத கேடி, அப்பதாண்டி அதுங்க என்ன சொல்லுதுன்னு கேட்க முடியும். ரொம்ப தான் சலிச்சுக்கிற. காதுல இருந்து ரத்தம் வருது, காலையில இருந்து சண்டையை கேட்டு கேட்டு. என்ன ரொம்ப தான் சலிச்சுக்கிற? அப்படி ஆமா, அப்பாத்துல இருந்து எதுக்கு இப்படி வெயிட்டு தலையில தூக்கி சுமக்க? ஒண்ணு கீழே வைக்கிறது எதுக்கு? என்ன பார்த்தா அம்புட்டு பயமா உனக்கு? நம்ம கீழே இருக்க இதுதான் சாக்குன்னு இவ எங்கன்னா தள்ளிட்டு ஓடிட போறான்ற பயம் தானே உனக்கு? புரிஞ்சா சரி. என்னது? ஆமா ஏக்கா, பாத்திரம் நல்லா பளபளன்னு அழகா இருக்கு. சும்மா தக தகன்னு தங்கம் போல ஜொலிக்குது, பளிங்கு கல்லு மாதிரி சும்மா பளிச்சுன்னு இருக்குன்ட்டு நீ ஏதாவது 1-2 ஆட்டையை போட்டு போயிட்டான்னு வையன், தரவு மாமியாக்கிட்ட நான் தானே இடி வாங்கணும். இது தேவையாக்க எனக்கு? அட ஏதோ 1-2 பார்க்க நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போனோம், இதுதான் சக்குன்னு ஒரே அடியா நீயும் தான் காலை வாடுற. அம்மா வெயி, அதெல்லாம் நான் ஒன்னும் எடுத்துட்டு போக மாட்டேன். இதை கொண்டு போய் எனக்கு எதுக்கு? இருக்கிறது 3 பேரு, 30 பேருக்கு சோறு பொங்குற மாதிரி குண்டானத்துக்கு தலையில வச்சிருக்க. என்னடி பண்றது, மாமியாக்காரி இப்படி போட்டு பாடா படுத்துறாடி. சரி விடு. அம்மா டைம் பீஸ் எங்கக்கா? எது டைம் பீஸா? ஆமாக்கா, போயாம அடிச்சுட்டே கிடக்குமே, அதான். என்னடி உளர்ற? என்னக்கா நீனு
அப்பப்ப டுர் டுர்னு அலற அடிச்சிட்டு கிடக்கல, நாம கூட அதை தலையில தட்டு தட்டுன்னு தட்டுவோம்ல, அதை தாக்கா கேட்கேன். நீ எந்த லோகத்துல இருந்துடி வந்த? உண்மையிலே நீ சுய நினைவாதான் இருக்கியா இல்ல பிட்டுக்கு தட்டுன்னு பிடிச்சிட்டா உனக்கு? வந்த நேரத்துல நீயும் உலகிட்டே கிடக்க. என்ன குடிச்சிருக்கியான்னு கேக்குறியா? பின்ன கிறுக்கச்சி மாதிரி உலகிட்டு கிடந்த பிறகு என்ன நினைக்கிறது? என்னக்கா நீ இப்படி சுத்த விவரம் கட்டவளா இருக்க? எப்படிக்கா உன்னையும் வச்சுட்டு இந்த மச்சாங்கார குடும்பம் நடத்துறானோ தெரிய மாட்டேங்கி. அப்பப்ப அலற அடிச்ச மாதிரி ஏதாவது வேலை ஒண்ணு விட்டுட்டு யார் உன்னை பம்பரமா சுத்த விடுறது? யாரு நம்ம நாத்துதான். அப்ப அதுதான் டைம் பாஸ். டைம் பாஸ் அதான்க்கா. எதுக்கு இப்போ இப்படி கோவப்படுற? என்கிட்ட பேசாதீங்க. ஏன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னது பிடிக்கலையா? அப்போ நான் கூட நீ சும்மா விளையாட்டுக்கு தான் கோவப்படுறேன்னு நினைச்சேன். உனக்கு சீரியஸாவே கோவம் வருதா? உனக்கும் அத்தைக்கும் முட்டிக்கிச்சா? எரிச்சிருவ போல. ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம இருங்க. நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் எரிச்சல் வர்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. கிண்டல் அடிக்கிறதுக்கு இதுவா நேரம்? ஓஹோ, இப்பதான் விஷயமே என்னன்னு புரியுது. இவ்வளவு நாள் நீ வச்சதான் அந்த வீட்டுல சட்டம். இப்பதான் புதுசா ஒரு ஆள் வந்தாச்சுல, மருமகன்ற பேர்ல. என்னமா அவ என்ன சொல்றாளோ அதானே அங்க நடக்கும். அத்தையும் அவ சொல்றதுக்கு தான் தலையாட்டுறாங்க. அதானே உன் கோவத்துக்கு காரணம். இங்க பாருங்க தான், நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க பேசுறது கடுப்பாகுது எனக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம வாயை முடிட்டு சத்தம் கட்டாம கொஞ்ச நேரம் இருங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அம்மாச்சி எதுவும் நக்கல் அடிச்சுதா? இல்ல உனக்கும் அம்மாச்சிக்கும் எதுவும் சண்டையா? அப்பதான் நேரடியா என்கிட்ட எந்த விஷயத்துல முட்டுறது கிடையாது. அதுக்கப்புறம் வேற யாரையாதான் சீண்டி விடுது. அதை பார்க்கும்போதுதான் கோவமா வருது. யார்கிட்ட பிரச்சனை பண்ணிச்சு? வேற யாரு? எங்க அம்மா கிட்டதான். என்ன சொல்லிச்சு? உங்களுக்கே தெரியும்ல என் அண்ணனுக்கும் மதுவுக்கும் எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட முறையில கல்யாணம் நடந்துச்சுன்னு. ஆமா தெரியுமே. அப்படிப்பட்டவங்கள ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு இது முயற்சி பண்றது முறையா? இதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்க நீங்களும் அதை கூட சேர்ந்துக்கிட்டு கூம்பிட்ட மாதிரி பேசுறீங்க. அதோட பேரன் அப்பப்ப நிரூபிக்கிறீங்க பாத்தீங்களா? பாரு, நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், ஜோக் பண்ணாத. இன்னும் என்னங்க, அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. ஓ, இப்ப சொல்லுங்க, இது சரியா தப்பா? இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. நீ விளக்கமா சொன்னாதான் மனசுல என்ன இருக்குன்னு புரியும். என்னங்க நீங்க, கல்யாணம்ன்றது என்னது? இருமனம் ஒரு மனம் ஆகுறது தானே. 2 பேரோட மனசு ஒத்து போனா தானே அவங்க கல்யாண வாழ்க்கையில இணையும் போது அவங்க வாழ்க்கை சுமூகமா சந்தோஷமா இருக்கும். கரெக்ட் தான். ஆனா இங்க நம்ம வீட்டுல தான் நிலைமை தலைகளா இருக்குல்ல. அவங்க 2 பேருக்கு தான் ஒத்தே போகல. நான் மது விரும்பி தானே கல்யாணம் பண்ணிருக்கா. அவ மட்டும் விரும்பினா போதுமா? அண்ணனுக்கு பிடிக்கணும்ல, அவ மனசுல என்ன கிடக்குன்னு தெரியணும்ல. அதுக்குதான் இந்த ஃபர்ஸ்ட் நைட்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. புரியல. 2 பேரும் மனசளவுல ஒண்ணு சேர்ந்தாதான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோன்னு வையேன், அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. சரி, அத்தை என்ன சொன்னாங்க? அவ என்னத்த சொல்லுவா? இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டு லோலோன்னு அலைஞ்சிட்டு கிடக்கா. எப்படி அண்ணன்ட்ட பேசுறது, அவகிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவளுக்கு புரியாத புதிரா இருக்கு. மண்டையை உடைச்சி முடியாம என்கிட்ட வந்து நின்னா காலையில. இப்ப நான் மது கிட்ட பேசணும், அது மட்டும்தான் பாக்கி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவ சைட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனா அண்ணன் அதுக்காக காலத்துக்கும் அவங்க 2 பேரும் விலகியே இருக்கணும்னு நினைக்கிறியா? நான் ஏங்க அப்படி நினைக்க போறேன்? அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணுன்றதான் என்னோட ஆசையே. அப்புறம் அது எப்படி நடக்கும்ன்ற? சரி, அத்தையோட ஒப்பீனியன் என்ன, அதை கேட்டியா முதல்ல? அம்மாக்கும் இதுல விருப்பம் இருக்கதான் செய்யுது. ஆனா அவ அண்ணனை நினைச்சுதான் ரொம்ப பயப்படுறா. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? காலங்காலமா நடக்கிற ஒரு சம்பிரதாயம் தானே. கல்யாணம்னு நானா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது இயல்பு தானே. இதுல என்ன பயப்படுறதுக்கு இருக்கு? பட்டுன்னு விஷயத்த போட்டு உடைச்சிடுறது தானே. அதுதான் அவளோட பயமே. அண்ணன் முன்னாடி மாதிரி அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவ ஓப்பனா சொல்லிடுவா. ஆனா அவன் தான் கோவத்துல மூஞ்சி திருப்பிக்கிட்டு ஒரு படியா கோணிக்கிட்டு போறான்ல. பிறகு அவன்கிட்ட அவ எப்படி ஓப்பனா பேசுவா? அதனால இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அண்ணன்ட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணும் அதானே. அதுதான். சரி, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா என்ன? ரொம்ப தேங்க்ஸுங்க. இங்க பாரு, நம்மளுக்குள்ள தேங்க்ஸ் சாரி எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓ சாரிங்க. கூமுட்டை, இப்பதானே சொன்னேன். சரி, இப்ப என்ன? அதான் உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டுல. இது மட்டும் என் ப்ராப்ளம் இல்ல. வேற? ஓ, நமக்கு இந்த மாதிரி செய்யலேன்னு சங்கடமா இருக்கா? நீ வேணா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஐயா இன்னைக்கு கூட ரெடி தான். இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? நானே இங்க எரிச்சல பேசிட்டு இருக்கேன், இன்னும் என்ன சீஞ்சு விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. என் பிரச்சனை அது இல்ல. இங்க பாருமா, ஓப்பனா பேசினாதான் என்னன்னு புரியும். மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எனக்கு என்னன்னு தெரியும். இதுக்கப்புறம் அண்ணன் என்ன பிரச்சனை பண்ண போறனோ அதை நினைச்சாதாங்க வயித்துல புளிய கரைக்குது. மாப்பிள்ள எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டான்.
எப்படிங்க சொல்றீங்க? இந்த விஷயத்தை அவன்கிட்ட போட்டு உடைக்கும் போது நிச்சயமா வீட்டுல பூகம்பமே வெடிக்கும். பிடிக்காது. புரியாம பேசாதீங்க. அவன் விருப்பப்பட்டு ஒன்றும் இந்த கல்யாணத்தை பண்ணல. அம்மாவோட கட்டாயத்தின் பேர்ல தான் அவன் கல்யாணம் பண்ணான். நான் கண் எதிரில ஒரு தாய்க்காரி வாழ்வா சாவான்னு போராடிட்டு கிடக்கும்போது மகனா அவன் என்ன செய்வான் சொல்லுங்க? அந்த தாயோட உயிரை காப்பாற்றணும் தானே நினைப்பான். அந்த நெருக்கடியில தானே அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணான். அப்புறம் எப்படிங்க மது அவன் மனசார ஏத்துக்கிடுவான்? இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இதுங்களுக்கு இன்னைக்கு இது அவசியமா? கொஞ்சம் தள்ளி போடுவோம் சொன்னா இந்த அப்பத்தாக்கு புரியவே மாட்டேங்குது. எங்க அம்மாவை போட்டு குடஞ்சிட்டு கிடக்கு. இன்னைக்கு நீங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் ஒரு பக்கம் கட்டில மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை வெறிக்க பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போனவன் மாதிரி சோக கீதம் வாசிச்சுட்டு கிடப்பான். இவன் ஒரு மூலையில சுருண்டு படுத்துக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு தலையில நினைச்சுக்கிட்டு தூங்குறன்ற பேர்ல பாவலை பண்ணிட்டு கிடப்பா. இதுதான் நடக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒரு பேர் தேவையா? இதை நான் சொன்னா யாருக்கும் புரியவே மாட்டேங்குது. இந்த அப்பத்தா தேவையில்லாத வேலை பாக்குது. நீங்க அதுகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்றீங்களா முதல்ல? இப்போதான் நீ உங்க அண்ணனை காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு சொன்ன, அதுங்கிட்டே உங்க அப்பாத்தா கிட்ட எடுத்து பேசணும்னு சொல்ற. நான் என்னதான் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கற? இப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு இது ஏற்பாடு பண்ணணும் தான் வாஸ்தவம் தான். ஆனா இப்ப வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடலாம்னு யோசிக்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன். இங்க பாரு, பெரியவங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா அதுல நம்மளுக்கு கண்டிப்பா நன்மை இருக்கும். இப்ப அது நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தான் தோணும். அதை ஏத்துக்க நம்ம மனசு முழுமையா ஈடுபாடு காட்டாது. ஆனா பின்னாடி நம்ம சந்தோஷப்படுவோம், அவங்க செஞ்சது நம்மளுக்கு நல்லதுதான்னு. அதனால இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாம இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். விட்டா நான் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன்னு சொல்லுவீங்க போல. அப்சல்யூட்லி. என்னது? ஆமா, அம்மாச்சி கிட்ட சொல்லி அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண சொன்னதே நான் தான். அதான்